இன்றைக்கி நம்ம வந்து ஈசிஆரில் ஒரு பீச் ரெசார்ட்டில் இருக்கோம். கிட்ஸ் அவுட் டு ஷூட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு 2 year old பேபி. ஸோ இப்போ வந்து கிட்ஸை ஏன் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இப்போ வெட்டிங் நிறையா பண்ணுறோம். ஆனால் வந்து கிட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க துருன்னு விளையாடிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கேண்டிடான மூமெண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். குழந்தைங்க கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு குழந்தையாக மாறிடும்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்ஸை நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது புரியப்பா அதான்மா கிட்ஸை ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள ஏன் ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஒரு குழந்தையிலேருந்து பிறந்த உடனே ஒரு 1 yearக்குள்ளேயே ஒரு மைல் ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு புரண்டு படுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருவாங்க. அவங்களோட குழந்தை தன்மையும் சீக்கிரமாக போயிடும். இப்போவே வந்து அங்கே ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒரு 10-20 years கழிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். இதை தான் வந்துட்டாங்க. சரி, எப்படி போதும் பார்க்கலாம். அப்படி உள்ள போகலாமா? பேபி ரெடியாக இருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு சூட்கேஸ் ப்ராப் வச்சு எடுக்கலான்னு இருக்கோம். அங்கே உள்ளே போய்ட்டு லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் லொக்கேஷன் இதுதான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த சூட்கேஸ் வச்சு குழந்தை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஃபஸ்ட் ஷாட்டு ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை சொல்லிகிட்டு இருந்த மாதிரி குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. அவங்க வளர்றதுக்குள்ளேயே வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க ஃபன்னாக அவங்க விளையாடுற மாதிரி, இன்னும் முடிஞ்சால் கொஞ்சம் வீடியோஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாலும் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெமரிஸாக இருக்கும். ஏன்னா நான் வந்து 90s கிட்டு. எனக்கு சொல்லிக்க போனால் ஒரே ஒரு பாஸ்போர்ட் இமேஜ் தான் இருக்குது சின்ன வயசு ஃபோட்டோன்னு பார்த்தாக்கா. திரும்ப நான் வந்து அதை நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போலாம் வந்து ஃபோட்டோகிராஃபியும் எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஃபோட்டோகிராஃபி பெரிய செலவுலாம் இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினீங்கன்னா ஒரு 1 or 2 yearsல அன்யூஸபிளாக போயிடும். ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு thousands of அமௌண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஃபோட்டோகிராஃபி இப்போ எடுக்கிறது நீங்கள் அடுத்து ஒரு 10-100 வருஷம் இருக்க போகுது. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேணாம். எப்படி போய் பார்ப்போம். பாருங்க, அப்படின்னா ஓ அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஃப்ரண்ட்ல ஆமாம், அப்படியே உட்காந்துங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. குழந்தை வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாரு. ஸோ இந்த 2 yearsலேருந்து 5 year வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் சன்லைட் போகிறதுக்குள்ளே நல்லா அழகான ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பட் ரொம்ப க்யூட்டான பாய், சிரிச்சிக்கிட்டே இருக்காப்புல.
நீங்கள் யோசிக்கலாம் இப்போ வந்து ஃபோட்டோஸ் நாங்களும் தான் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கோம், எல்லாம் வந்து எங்கிட்டே ஒரு டிஜிட்டல் கேமரா இருக்குது, அதில் ஃபோட்டோ எடுக்கிறோம், குழந்தைங்கள அதிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். நீங்களாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த வீடியோவிலேயே பார்க்கக்கூடிய இமேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபியில் இருக்கேன். ஸோ ஓவர் த பீரியட் வந்து எப்படி ஒரு சிவில் இன்ஜினியர் வருஷம் ஆக ஆக அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுமோ, அதே மாதிரி தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வருஷம் ஆக ஆக எந்த மாதிரி எடுக்கணும், எப்படி பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எடுக்கிற மாதிரி உங்களால் எப்போவுமே எடுக்க முடியாது. இதெல்லாம் காலத்துக்கு இருக்க போகிற மெமரிஸ். இதில் ஏன் நம்மளே ரிஸ்க் எடுத்து எடுக்கணும்னு ஆசைப்படணும். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுத்துருச்சு. பல மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டுக்கு வரோம். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது. மறுபடியும் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ அம்மாவே தாங்குது இது. சூப்பர் இது. பாடி காமியா. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஒரு ப்ராப்பரான ஷூட் பண்ணலனாக்கா இதுதான் சரியான டைம். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர போகிறது இல்லை. உடனே பண்ணிவிடுங்க.